வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். திமுகவில் ஒய் பிரகாஷ் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். எஸ்.கே. சத்யா தற்போது ஓசூர் மாநகராட்சி மேயராக இருக்கிறார். ஆனந்தையா ஓசூர் மாநகராட்சி துணை மேயர். இவர்களில் ஒருவர் போட்டியிடுவார்கள் என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுகவில் பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னாள் அமைச்சர், தற்போது மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஜெயபிரகாஷ் மாமன்ற உறுப்பினராகவும் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளராகவும் உள்ளார். இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. பாஜகவில் பாலகிருஷ்ணன் தொழில் பிரிவு மாநில தலைவராக உள்ளார். எம். நாகராஜ் முன்னாள் கவுன்சிலர், பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் என். நரசிம்மன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக மாவட்ட துணைத் தலைவர். வேட்பாளர்களுக்கான வாய்ப்பு இருப்பதாக இவர்கள் மூவரின் பெயர்களை பாஜகவினர் தெரிவிக்கின்றனர். இதேபோல் பாஜக கிருஷ்ணகிரி மாவட்ட முன்னாள் தலைவரான முனிராஜ் வேட்பாளராகும் வாய்ப்பு பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தாவேகாவில் மஞ்சுநாத் இதற்கு முன்னால் எந்த கட்சியிலும் சேராமல் இருந்து கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர். வடிவேல் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். பல வருடங்களாக விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து வருகிறார். இருவரில் ஒருவர் வாய்ப்பு பெறலாம் என தாவேகாவினர் கூறுகின்றனர். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கே.எம். மனோகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில செயற்குழு உறுப்பினர், ஐஎன்டியூசி மாநில செயல் தலைவர், ராமச்சந்திரன் ராஜீவ்காந்தி பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார். சூரிய கணேஷ் மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். இவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அவர்களின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். நாம் தமிழர் கட்சியில் ஸ்டாலின் வேட்பாளராக போட்டியிடுவார் என ஏற்கனவே கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார்.